அனைவருக்கும் வணக்கம். பாரத் எக்ஸாம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, இது நான் சக்கரவர்த்தி. நண்பர்களே, நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்இபி ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்ட் 3 பார்ட்டில் வந்து 12 யூனிட் இருக்குது காமர்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இந்த 12 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ஓட அனலைஸ் இருக்கும். யூனிட் 2லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ கிளாஸஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு டவுட்ஸ் வந்து எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி தனியார் மயமாக ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் ஃபோன் காரணமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா வந்து அது நிர்மலா சீதாராமன் வந்து மத்திய நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அது மின் உற்பத்தி நிலையங்கள், அது யூனியன் பிரதேசத்துக்கான மின் உற்பத்தி நிலையங்கள் வந்து தனியார் மயமாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இன்னொரு பார்ட் அப்படின்னா மின் உற்பத்தி வேற, மின் பகிர்மானம் வேற. ஓகேங்களா? மின் உற்பத்தினா என்னன்னா, இப்போ வந்து அனல் மின்சாரம் இருக்குது, காற்றாலை மின்சாரம் இருக்குது, இப்போ நெய்வேலியில் எலக்ட்ரிக் கார்பரேஷன் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து மின் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டில். இப்போ வந்து அவங்க தமிழ்நாடுன்னு சொல்லலை, மின் உற்பத்தின்னு சொல்லலை, அது யூனியன் டெரிட்டரி. அது பாண்டிச்சேரி மாதிரியான யூனியன் டெரிட்டரியில் வந்து மின் உற்பத்தி நிலையங்கள் தான் தனியார் மயமாகிருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இபி போர்டுன்னா மின் பகிர்மானம். இப்போ தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காற்றாலை மின்சாரம் இருக்குது. காற்றாலை மின்சாரம் வந்து நம்ம கவர்மெண்ட் தான் நடத்துதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நிறைய ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் காற்றாலை மின்சாரம் நடத்துது. ஸோ அவங்கள்ட்ட தான் நம்ம கரண்ட் வாங்கி மின் பகிர்மானம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இதனால வந்து டிஎன்இபி எக்ஸாமே தள்ளி ஆகாது. ஓகேங்களா? அது குறிப்பாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அப்ளிகபிள் கிடையாது, யூனியன் டெரிட்டரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மின் உற்பத்திக்கு தான் சொல்லியிருக்காங்க, மின் பகிர்மானம் கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியராக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்காதீங்க. நம்மளோட வேலை வந்து பார்த்தீங்கன்னா கடமையை செய்கிறது, அதோட பலனை அறுவடை செய்வது. ஸோ இதுதான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குன்னு தவிர இந்த எதிர்மறை எண்ணங்களை விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களில் ஒரு 500 பேர் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகி இந்த வருஷத்துக்குள்ளே கோர்ஸில் ஜாயின் பண்ணத்தான் போகிறாங்க. அதில் நீங்களும் இருக்குன்னா இந்த மாதிரி நேர்மறை, அதாவது இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதற்கு உடன் பண்ணுங்க. ஓகேங்களா? வாங்க இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளாஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ஓட அனாலிசிஸ் முதல்ல பார்த்துருக்கோம். இப்போ யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா அது மற்ற 12 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து டாபிக் நிறைய ஆகுது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்யூஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அது 12th காமர்ஸ் ஓல்டு புக்கில் வந்து அப்படியே கவர் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து 12th காமர்ஸ் புக்கில் 8 சாப்டர் இருக்குது. இந்த 8 சாப்டரில் 7 சாப்டர் வந்து அப்படியே கவர் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன், சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப், கம்பெனிஸ், அப்புறம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், கோஆபரேட்டிவ்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஸோ இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர், அதாவது இந்த கவர்மெண்ட் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனிஸ் இந்த மாதிரி சாப்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயுமே அப்படியே கவர் ஆகும். ஓகேங்களா? இந்த 12th காமர்ஸ் ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சாப்டர் இருக்குது. இதில் 7 சாப்டருமே வந்து யூனிட் 2 வந்து அப்படியே கவர் ஆகுது. ரிமைனிங் ஒரு சாப்டர் இருக்குது 5ல். இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிட் கவர் ஆகுது? யூனிட் 4 வந்து அப்படியே கவர் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து அதாவது கம்பெனி செக்ரட்டரி குவாலிஃபிகேஷன், ப்ரொசீஜர் ஃபார் அப்பாயின்மெண்ட், பவர்ஸ், டியூட்டிஸ், ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ், கம்பெனி மீட்டிங்ஸ், நோட்டீஸ், அஜெண்டா. ஸோ இந்த யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12th காமர்ஸ் ஓல்டு புக்கில் வந்து 5th சாப்டர் வந்து கவர் ஆகுது. ரிமைனிங் 7 சாப்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து என்டைய டாபிக் கவர் ஆகுது. ஓகேங்களா? இப்போ 12th காமர்ஸ் ஓல்டு புக் வந்து நான் எங்கே வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்கனவே ஒரு முந்தின ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆன்லைனில் வந்து டெக்ஸ்ட் புக் வந்து ஓல்டு புக்கு சரி நியூ புக்கு சரின்னு டவுன்லோட் பண்ணுறது தனியாக செப்பரேட்டாக வீடியோ பண்ணியிருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய பேர் தேவைப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துட்றேன், பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் டேரெக்டாக அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி இதை படிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 12 வந்து இப்போ என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்லேருந்து என்னைக்கு பார்த்தோம்னா ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், அப்புறம் வந்து டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதில் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன ஆகுதுன்னா சோல் ட்ரேடர், பார்ட்னர்ஷிப், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி, கோஆபரேட்டிவ்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா
எம்என்சி. ஸோ இந்த மாதிரி டாபிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 1 அந்த சேப்டர் ஆர்கனைசேஷன் கவராது. இந்த ஆர்கனைசேஷனோட எம்சிக்யூ தான் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோவாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நந்தினி இவர்கள் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க இன்றைய காணொலிக்கு விளையாடும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு கேட்டிருக்காங்க. அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்போட கேரக்டரிஸ்டிக் எது இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ சிங்கிள் ஓனர்ஷிப் அண்ட் ஆப்ஷன் பி ஒன் மேன் கண்ட்ரோல், ஆப்ஷன் சி ஹோல் ப்ராஃபிட் டு ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் ஆப்ஷன் டி நான் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு பார்க்கும்போது அங்கே சிங்கிள் பர்சன் தான் இருப்பாங்க. ஸோ அவர் தான் ஓனர்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுவாங்க. சிங்கிள் பர்சன்றனால ஸோ ஒன் மேன் கண்ட்ரோல். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டோ லாஸோ அதை வந்து அந்த ஒன் பர்சன் தான் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆப்ஷன் டி என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஃப்ளெக்சிபிலிட்டி. நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி நாட் ஃப்ளெக்சிபிலிட்டி. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னு கேட்குறாங்க. அதாவது சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்போட அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. மோஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கேஷ் இன் ஹேண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி வந்து லிமிடெட் கேபிட்டல் தான் அதற்குரிய ஆன்சராக இருக்கும். தேர்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, த அக்ரிமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப். அதாவது பார்ட்னர்ஷிப்போட அக்ரிமெண்ட் எந்த பேஸில் இருக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ மஸ்ட் பி ஓரல் அண்ட் ஆப்ஷன் பி மஸ்ட் பி இன் ரைட்டிங் அண்ட் ஆப்ஷன் சி மஸ்ட் பி ரைட்டிங் இன் த ஸ்டாம்ப் பேப்பர் அண்ட் ஆப்ஷன் டி கேன் பி எய்தர் ஓரல் ஆர் இன் ரைட்டிங்னு சொல்லியிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு அதிகாரமாக்கப்பட்டதாக இருக்கும் அதோட அக்ரிமெண்ட். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் வந்து சி மஸ்ட் பி ரைட்டிங் இன் த ஸ்டாம்ப் பேப்பர். ரிட்டன் ஃபார்மேட்டில் ஒரு ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கணும். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ட்னர்ஷிப் மே கம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா, பார்ட்னர்ஷிப் மே கம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது பை த ஆப்ரேஷன் ஆஃப் லா and by an express agreement and by an express or implied agreement and option D வந்து inheritance of propertyன்னு சொல்கிறாங்க. பார்ட்னர்ஷிப் மே கம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி பை an express agreement தான். ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி இஸ் என்ட்ரஸ்டட் டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் அண்ட் ஆப்ஷன் பி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சி த ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். ஜாயிண்ட் ஸ்டாக்கோட மேனேஜ்மெண்ட் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட தான் அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அண்டு சிக்ஸ்த் கொஸ்டின் பார்க்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி இன் த கேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரியான செக்டாருக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ சோல் ட்ரேடர். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புன்னு பார்க்கும்போது அங்கே ஒன் பர்சன் தான். ஸோ வந்து அவங்க வந்து இதை வந்து ரிட்டன் ஃபார்மேட்லேயோ ஓரல் ஃபார்மேட்லேயோ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுன்ற அவசியம் எதுவும் இல்லை. பார்ட்னர்ஷிப் வந்து பார்ட்னர்ஸோட சாய்ஸ் தான். அவங்க மேபி வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமலே இருக்கலாம். அது பார்ட்னர்ஸோட சாய்ஸ் தான். அண்ட் ஆப்ஷன் சி ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனின்றது பேஸ் பண்ணும்போது அங்கே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்பல்சரியாக இருக்கும். அண்ட் ஆப்ஷன் டி வந்து ஹிந்து பிஸ்னஸ். ஹிந்து பிஸ்னஸும் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாதிரி தான். அங்கே வந்து நாட் இம்பார்ட்டன்ட். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து கிடையாது. ஆப்ஷன் டி. எந்த பேஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரின்னு பார்க்கும்போது ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி தான் ஆன்சர். அண்டு செவன்த் கொஸ்டின் பார்க்கலாம். செவன்த் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து எந்த மாதிரியான பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஒன் ஷேர் ஒன் ஓட். ஒன் ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு ஒன் ஓட்டுன்ற பிரின்சிபல் அப்படின்னு ஏ சொல்கிறாங்க. பி வந்து என்னதுன்னா ஒன் மேன் ஒன் ஓட்டு. ஒன் மேன் எவ்வளோ ஷேர் வச்சுருந்தாலும் ஒன் மேன் வந்து ஒன் ஓட்டுன்ற பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவாங்க. சி என்ன சொல்கிறாங்கன்னா, எ மெம்பர் மஸ்ட் ஹாவ் 2 votes.
ஒரு மெம்பர் வந்து 2 votes வந்து கொடுக்கலாம். அண்ட் ஆப்ஷன் டி வந்து ஷேர்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபரபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்றதை பேஸ் பண்ணும்போது 1 man 1 voteன்ற பிரின்சிபலை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஆப்ஷன் டி ஷேர்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபரபிள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து 1 man 1 voteன்ற பிரின்சிபலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அண்ட் ஆப்ஷன்ஸ் எயித்து கொஸ்டின் பார்க்கலாம். எயித்து கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கேன் பி ஸ்டார்டட். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ஒன்லி இன் வில்லேஜஸ், அண்ட் ஆப்ஷன் பி இன் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ், அண்ட் ஆப்ஷன் சி ஒன்லி இன் சிட்டிஸ், அண்ட் ஆப்ஷன் டி ஒன்லி இன் ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குரிய ஆன்சர்ஸ் பார்க்கும்போது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து எங்கேனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது ஒரு வில்லேஜாக இருந்தாலும் சரி, டவுனாக இருந்தாலும் சரி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி வந்து அதுக்குரிய ஆன்சராக இருக்கும். அண்டு 9th கொஸ்டின் பார்க்கலாம். 9th கொஸ்டின் என்னென்னா, த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் ஆப்ரேட்டிங் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபார் ஆப்ரேட்டிங் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சூட்டபிளான ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் கம்பெனி, அண்ட் ஆப்ஷன் பி பப்ளிக் கார்ப்பரேஷன், அண்ட் ஆப்ஷன் சி டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன், அண்ட் ஆப்ஷன் டி போர்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரின்னு பொறுத்த வரைக்கும் அதுக்கு டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான் அதுக்கு ஒரு பேஸாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன். 10th கொஸ்டின் பார்க்கலாம். 10th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, த ஷேர் கேபிட்டல் ஆஃப் த கவர்மெண்ட் மஸ்ட் நாட் பி லெஸ் தென்னு சொல்கிறாங்க. அதாவது த ஷேர் கேபிட்டல், ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட ஷேர் வந்து எந்த அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 51%. ஒரு கவர்மெண்ட் வந்து இன்னொரு கம்பெனியில் ஷேர்ஸை வாங்குது அப்படின்ற பட்சத்தில் அது கவர்மெண்ட் கம்பெனி ஆகுன்ற போது அதோட பர்சன்டேஜ் வந்து 51% ஆஃப் ஷேர் கேபிட்டலை வந்து கவர்மெண்ட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 11th கொஸ்டின் பார்க்கலாம். அண்ட் 11th கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எ மல்டிநேஷ்னல் கம்பெனி இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஒரு எம்என்சி கம்பெனி வந்து இன்னொரு நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்சோ நோன் அஸ். ஆப்ஷன் ஏ குளோபல் ஜெயிண்ட், ஆப்ஷன் பி பார்ட்னர்ஷிப், அண்ட் ஆப்ஷன் சி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அண்ட் ஆப்ஷன் டி பப்ளிக் கார்ப்பரேஷன். எம்என்சி கம்பெனின்ற போது அது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும்போது அது எம்என்சி கம்பெனின்ற நேம் க்ரியேட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ குளோபல் ஜெயிண்ட் தான் அதுக்குரிய ஆன்சர். அண்ட் 12th கொஸ்டின் பார்க்கலாம். மெம்பர்ஷிப் பை பர்த் இஸ் மெயின் ஃபீச்சர் ஆஃப். ஒரு மெம்பர்ஷிப்புன்றது வந்து பர்த்லேயே வந்து க்ரியேட் ஆகிறது வந்து எதோட மெயின் ஃபீச்சர்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ சோல் ட்ரேடர், அண்ட் ஆப்ஷன் பி ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ், அண்ட் ஆப்ஷன் சி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அண்ட் ஆப்ஷன் டி பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. பை பர்த்லேயே மெம்பர்ஷிப் க்ரியேட் பண்ணுறது வந்து ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ் தான். அங்கே தான் ஒரு பர்சன் பர்த் ஆனோடனே அதோட மெம்பராக ஆவாங்க. ஸோ ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் பி ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ். அண்டு 13th கொஸ்டின் பார்க்கலாம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிஷன் ஆஃப் ஒர்க் இஸ் கால்டு வந்து ஆப்ஷன் ஏ பார்ட்னர்ஷிப், ஆப்ஷன் பி டிபார்ட்மெண்டேஷன், ஆப்ஷன் சி டிபார்ட்மெண்டல், அண்ட் ஆப்ஷன் டி நன்னு சொல்கிறாங்க. டிவிஷன் ஆஃப் ஒர்க்னா ஒரு செக்டாரும் ஒர்க் வந்து டிவைடட் பண்ணி இந்தந்த ஒர்க்கை வந்து பேஸ் பண்ணட்டும் அப்படின்றது தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி டிபார்ட்மெண்டேஷன். 4th கொஸ்டின் என்னென்னா, டெலிகேஷன் மீன்ஸ் த டேஸ் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஒர்க். டெலிகேஷனோட மீன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட மீனிங்க்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ என்ட்ரஸ்ட்மெண்ட், அண்ட் பி டிவிஷன், சி ஜாயிண்ட்லி, அண்ட் டி கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெலிகேஷன் மீன்ஸ் த என்ட்ரஸ்ட்மெண்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஒர்க் த ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ என்ட்ரஸ்ட்மெண்ட். அண்ட் 15th கொஸ்டின் பார்க்கலாம். 15th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, த லயபிலிட்டி ஆஃப் சோல் ட்ரேடர் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சோல் ட்ரேடரோட லயபிலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஆல்ரெடி பார்த்தோம் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பில் வந்து 1% தான் இருப்பாங்க அப்படின்னும் போது அதோட லைபிலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ லிமிட்டட் அண்ட் ஆப்ஷன் பி அன்லிமிட்டட் அண்ட் ஆப்ஷன் சி கோஆப்ரேஷன் அண்ட் ஆப்ஷன் டி நன்னு சொல்கிறாங்க. சோல் ட்ரேடர் வந்து 1% தான். ஸோ அங்கே வந்து அவளோட லைபிலிட்டி வந்து அன்லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி அன்லிமிட்டட். 16th கொஸ்டின் பார்க்கலாம். 16th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் ஷேர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் டேஷ். ஒரு கம்பெனி ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை வந்து பார்ட்னர்ஸ் வந்து எப்படி ஷேர் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ஈக்குவல் அண்ட் ஆப்ஷன் பி அக்ரீடு ரேஷியோ, ஆப்ஷன் சி ஆப்ஷனல் அண்ட் ஆப்ஷன் டி நன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்னர்ஸ் வந்து எந்த மாதிரியான ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஷேர் பண்ணுவாங்கன்னா அக்ரீடு ரேஷியோ, பார்ட்னர்ஸ் என்டர் ஆகும்போதே இந்த ரேஷியோ படி அக்ரி பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ரேஷியோ படி ப்ராஃபிட்டையும் லாஸையும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆப்ஷன் பி அக்ரீடு ரேஷியோ. அண்ட் 17th கொஸ்டின் பார்க்கலாம். இன் இந்தியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்போட ரிஜிஸ்ட்ரேஷனில் இந்தியா வந்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஆப்ஷனல், ஆப்ஷன் பி அக்ரீடு ரேஷியோ, ஆப்ஷன் சி ஈக்குவல் அண்ட் ஆப்ஷன் டி நன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இஸ் ஆப்ஷனல் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்போட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆப்ஷனல் தான். அண்ட் 18th கொஸ்டின் என்னென்னா இன் அ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆல் மெம்பர்ஸ் ஆர் டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் எல்லா மெம்பர்ஸும் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ அக்ரீடு ரேஷியோ அண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷனல் அண்ட் ஆப்ஷன் சி ஈக்குவல் அண்ட் ஆப்ஷன் டி நன். ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் வந்து ஆல் மெம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் தான். ஏன்னா அங்கே ஒன் மேன் ஒன் ஓட்டுன்ற பேசிஸில் தான் ஓட்டுன்ற பிரின்சிபலை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எல்லா மெம்பர்ஸுமே அங்கே வந்து ஈக்குவல் தான். அண்டு 19th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எ கம்பெனி இஸ் ரிகார்டட் ஆஸ் எ டேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பர்சன் பை லா, ஆப்ஷன் பி ஆப்ரேஷன் பை லா அண்ட் ஆப்ஷன் சி அக்ரிமெண்ட் அண்ட் ஆப்ஷன் டி நன்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டின் என்னென்னா எ கம்பெனி இஸ் ரிகார்டட் ஆஸ் எ பர்சன் பை லா தான் ஆன்சர். அண்ட் 20th கொஸ்டின் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போட்காஸ்டிங் கம் அண்டர் டேஷ் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷனில் போட்காஸ்டிங் வந்து எதுக்கு கீழே வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பப்ளிக் அண்ட் ஆப்ஷன் பி கவர்மெண்ட் அண்ட் ஆப்ஷன் சி போர்டு அண்ட் ஆப்ஷன் டி வந்து டிபார்ட்மெண்டல். போட்காஸ்டிங்ன்ற இது வந்து டிபார்ட்மெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைஸ் கீழே தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி டிபார்ட்மெண்டல். அண்டு 21th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பப்ளிக் கார்ப்பரேஷன் இஸ் நோன் ஆஸ் டேஷ் கார்ப்பரேஷன். பப்ளிக் கார்ப்பரேஷன் இஸ் நோன் ஆஸ் டேஷ் கார்ப்பரேஷன் கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ ஸ்டாச்சுட்டரி, ஆப்ஷன் பி டிபார்ட்மெண்டல் அண்ட் ஆப்ஷன் சி கவர்மெண்ட் கார்ப்பரேஷன் அண்ட் ஆப்ஷன் டி பப்ளிக். Public corporation is also known as statutory corporation. And 22nd Tamil Nadu Electricity Board is the example of dash அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 22nd கொஸ்டின் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப். டிஎன்இபி வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ டிபார்ட்மெண்டல், ஆப்ஷன் பி கவர்மெண்ட் அண்ட் ஆப்ஷன் பி பப்ளிக் அண்ட் ஆப்ஷன் டி போர்டு ஆர்கனைசேஷன். டிஎன்இபி வந்து ஒரு போர்டு ஆர்கனைசேஷன் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் டி போர்டு. டிஎன்இபி இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் போர்டு ஆர்கனைசேஷன். ஆப்ஷன் டி போர்டு தான். 23 கவர்மெண்ட் பாலிசி இஸ் ஆல்சோ ஃபேவரபிள் டுவர்ட்ஸ். கவர்மெண்ட் பாலிசி வந்து ஆல்சோ ஃபேவரபிள் டுவர்ட்ஸ் அப்படின்னா கவர்மெண்ட் பாலிசி யாருக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கோஆப்ரேட்டிவ் அண்ட் ஆப்ஷன் பி மல்டிநேஷ்னல் அண்ட் ஆப்ஷன் சி பப்ளிக் கார்ப்பரேஷன் அண்ட் ஆப்ஷன் டி நன். Government policy is also favorable towards multinational because multinational company வந்து கவர்மெண்ட்
பாலிசி இஸ் ஆல்சோ ஃபேவரபிள் டுவோர்ட்ஸ் மல்டிநேஷ்னல். ஏன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுனால அந்தந்த கவர்மெண்ட்டோட பாலிசி அவங்களுக்கு ஆப்டாக இருக்கிறனால மல்டிநேஷ்னல் வந்து கவர்மெண்ட் பாலிசிக்கு ஃபேவரபிள். 23 கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் பாலிசி இஸ் ஆல்சோ ஃபேவரபிள் டுவோர்ட்ஸ். கவர்மெண்ட் பாலிசின்றது யாருக்கும் ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் கோஆப்ரேட்டிவ், ஆப்ஷன் பி மல்டிநேஷ்னல், ஆப்ஷன் சி பப்ளிக் கார்ப்பரேஷன் அண்ட் ஆப்ஷன் டி நன். கவர்மெண்ட் பாலிசி வந்து இஸ் ஆல்சோ ஃபேவரபிள் டுவோர்ட்ஸ் மல்டிநேஷ்னல். ஏன்னா மல்டிநேஷ்னல்ன்றது வந்து எல்லா வேர்ல்டு ஃபுல்லாக வந்து 23 கவர்மெண்ட் பாலிசி இஸ் ஆல்சோ ஃபேவரபிள் டுவோர்ட்ஸ். ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கோஆப்ரேட்டிவ் அண்ட் ஆப்ஷன் பி மல்டிநேஷ்னல் அண்ட் ஆப்ஷன் சி பப்ளிக் கார்ப்பரேஷன் அண்ட் ஆப்ஷன் டி நன். கவர்மெண்ட் பாலிசி கவர்மெண்ட் கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் யாருக்கும் ஃபேவரபிளாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மல்டிநேஷ்னல்ஸுக்கு தான். ஏன்னா வந்து மல்டிநேஷ்னல் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்தந்த கவர்மெண்ட்டோட பாலிசி அவங்களுக்கு ஆப்டாக இருக்கிறனால ஒரு கவர்மெண்ட் பாலிசி வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கும் ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் பி மல்டிநேஷ்னல். அண்டு 24th கொஸ்டின், கவர்மெண்ட் கம்பெனி எம்ப்ளாயீஸ் ஆர் நாட் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவர்மெண்ட் கம்பெனி எம்ப்ளாயீஸ் ஆர் நாட் டேஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் சர்வெண்ட் அண்ட் ஆப்ஷன் பி மெம்பர்ஸ் அண்ட் ஆப்ஷன் சி டைரக்டர்ஸ் அண்ட் ஆப்ஷன் டி நன் அப்படின்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கம்பெனி எம்ப்ளாயி, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து கிடையாது. அவங்க கவர்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்றதுக்காண்டி கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்படி